ஹார்ட் அட்டாக் கிரில் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. என்னது ஹார்ட் அட்டாக் கிரில்? என்னங்க இப்படியெல்லாம் கூட ஹோட்டல் இருக்கா? ஆன்லைனில் வரும், நீங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவே காட்டும். இருதய பலவீனத்தினால் இருதய மாரடைப்பு வருகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு ஹோட்டல். பைபாஸ் பர்கர்னு பேர். அது 4 இவ்வளோ பெருசு இருக்கும். 150 கிலோ எடையில் யாராவது வந்தாங்கன்னா அவர்களுக்கு அவர்கள் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பதை எச்சரிப்பதற்காக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறான். இருதயம் மிக முக்கியமானது. இருதயம் இருந்தால்தான் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நன்றாக இருக்கும். ஏனென்றால் உன் இருதயத்தில் வாசம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வாசம் செய்கிற இடம் என்னவா இருக்கக்கூடாது? அது சுகாதாரமாக, அது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கி லாஸ் வேகாஸ் என்கின்ற USA அமெரிக்காவில் இந்த ஹார்ட் அட்டாக் கிரில் என்கின்ற இந்த ஹோட்டல் அங்கேயே இருக்குது. இங்கே இவங்களுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சு? ஒரே செகண்டில் நான் வேலைக்கு போயிடுறேன், ஒரே செகண்டில் என்ன சொல்லிட்டாங்க, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவும் கொடுத்து அவர்களை அழகாக தமது பணிக்கு மீண்டும் அழைக்கின்ற ஒரு அற்புதமான கர்த்தர். ஹல்லேலூயா. நீ விலகி சென்றாலும் உன்னை தேடி வருகின்றவர். முழுதும் ஒன்றும் இல்லை என்றாலும் கவலை கொள்ளாதே, விடியற் காலமான போது அவர் கரையில் நிற்கிற கர்த்தர். ஏர்லி மார்னிங் ஹீல் பி தேர். அவர் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிஞ்சது? பேதுருக்கு பக்கத்தில் இருந்த யோவான் சொன்னார். அதாவது கல்லறைக்கு வெளியே நின்ட்டார், அவருக்கு தான் தெரிஞ்சது. இவர் உள்ளே போய் துணியெல்லாம் பார்த்துட்டு வந்தவருக்கு அவர் ஜீசஸ்ன்னு தெரியல. ஆனால் வெளியே நின்றார், அவருக்கு தெரிஞ்சது அவர் கர்த்தர் என்றான். பார்த்தீங்களா? நம்முடைய ஐக்கியத்தில் நமக்கு ஏற்படுகிற நன்மை கர்த்தரால் வருகிறது என்பதை சொல்லுவதற்கு ஒரு ஆள் நம்ம கூட இருக்கணும். நம்ம கூட யாராவது ஒருத்தர் அடிக்கடி அது ஜீசஸ் தான்ப்பா, ஜீசஸ் தான்ப்பான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். பேதுருவாக இருந்தாலும் அது இயேசு என்று அறிமுகப்படுத்த, அறிவிக்க ஒரு யோவான் தேவைப்பட்டார். நமக்கு யார் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என்னுடைய எண்ணம், என்னுடைய இருதயத்தின் சிந்தனை எவ்விதமாக இருக்கிறது? பிரிவு, உறவு, நடுவில் ஆண்டவருடைய பரிவு. ஹல்லேலூயா. ஆகையால் தான் அந்த ஹார்ட் அட்டாக் கிரில்லு அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் வரணும். வெறும் சங்கர பவனும் பாலாஜி பவனுக்கே போகாதீங்க, ஹார்ட் அட்டாக் கிரில்லுக்கு ஒரு முறை போங்க. அடுத்தது மெய்யேந்தி பவன் என்று எதை சொல்லுகிறோம்? அதில் 3ஐ பார்த்தோம். ஒன்று பெருமை, இன்னொன்று உரிமை, மற்றொன்று அருமை. இதுதான் முக்கியமான ஒன்று. மெய்யேந்தி பவன். என்னுடைய மெய்யை நான் ஏந்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வயது 63 என்றால் 63 வருடமாக என் மெய்யேந்தி கொண்டிருக்கிறேன். எத்தனை வருடமாக இருந்தாலும் நீ ஏந்தி கொண்டிருக்கின்ற மெய். ஏன் அதற்கு மெய் என்ற பெயர் வந்தது? உடம்பு என்று சொல்லாமல் அதை ஏன் மெய்? மெய் என்றால் உண்மை. ஏன் உண்மை? இது பொய்யான சரீரத்திற்குள்ளாக உண்மையான கடவுள் இருப்பதினால் அதற்கு மெய். ஹல்லேலூயா. இது ஏன் மெய் என்றால், அது எப்பொழுது மெய்யாக மாறும் என்றால் அதன் உள்ளே மெய்யான கடவுள் இருக்க வேண்டும். நம்முடைய கடவுள் மெய்யான கடவுள். ஆகையால் தான் மெய்த்தேவனாக இருக்கிறவர் அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். மத்தேயு 19:18. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக. 16 வசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். 2 பேர் மெய்யேந்தி பவனுக்கு வந்தாங்க. ஒருத்தர் யாரு? எவனோ ஒருத்தன் பெரிய பணம், வசதி வாய்த்தவன். அவன் மிகவும் வசதியானவன். அவன் வந்து என்ன கேட்குறான்னா, எந்த நன்மையை செய்ய வேண்டும்? கரெக்டாக சொல்லு. நிறைய 10-15 சொல்லாது. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறது பற்றி அப்படின்னு. எந்த நன்மையை செய்தால் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன்? விலை கொடுத்து வாங்குவது, பரலோகத்தை விலை கொடுத்து வாங்க ஒருவன் வந்தான். அவன் சொல்கிறான், எந்த நன்மையை நான் செய்ய வேண்டும்? அதனால் போயிட்டு போது உன்னையும் நல்லவர்னு சொல்லிடுறார். ஆண்டவர் சொன்னார், அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்னை ஏன்பா நல்லவன் சொன்னேன்? உன் ஐடியா எனக்கு புரியுது. என்ன நல்லவன் சொல்லிட்டாக்கா நான் உனக்கு எந்த நன்மைன்னு சொல்லிடுவேன்னு நினைக்காத. இந்த உலகத்தில் யாரும் நல்லவர் அல்ல. ஹல்லேலூயா. நாம் எல்லாமே எப்படி? என்ன ரோமரில் என்ன சொல்லுது? தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாருமே, எவ்ரி ஒன், அதில் வித்தியாசமே கிடையாது.
அதனால் அவன் போட்டு வாங்குறான், நல்லவன் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரை நல்லவரே அப்படின்னு சொல்லிட்டு எந்த நன்மையை நான் செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு. அந்த லிஸ்ட்டு கொடுத்தவொடனே அவன் மறுபடியும் என்ன பண்ணான், ஒன்று டிக் பண்ணோன்னு நினைக்கிறான். எவைகளை 10 இருக்குதுங்க, 10மா இல்லை 1 2 3 இருந்தால் போதுமா? எவைகளை நம்ம அடிக்கடி கேட்குற கேள்வி இதுதான். எது செஞ்சால் எது கிடச்சிடும்? இல்லை ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தால் இதில் முக்கியமாக எது செஞ்சால் போதும்? 10 கற்பனைகளில் எவைகளை என்று கேட்டவன் பாருங்கள், 10 கற்பனையை பற்றி ஆண்டவர் அழகாக சொல்லிட்டு வராரு. அவன் இதெல்லாம் ஓகே, அதில் எனக்கு 2 3 டிக் பண்ணி கொடுங்க, மொத்தம் 10லாம் வேண்டாம். 10 கற்பனைகளுக்கு ஒரு ஆட் ஒன்று வந்தது. ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் 10 கற்பனைகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஊராக வந்தார். கொஞ்சம் இந்துக்கள்லாம் வந்தாங்க, அவங்கள பார்த்தாரு. 10 கற்பனைகள் இருக்குது, வேணுமாங்க அப்படின்னு கேட்டார். அவன் உடனே சொன்னான், புரியலையே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லுங்கள். அவன் உடனே சொன்னான், களவு செய்யாது இருப்பாயாக. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், வேணாங்கன்ட்டான். அடுத்து ஒரு இஸ்லாமியர் வந்தார், அங்கே போனான், 10 கற்பனைகள் இருக்குது, வைக்கணுமா? அவன் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு. கொலை செய்யாது இருப்பாயாக. ஐயோ அது ரொம்ப கஷ்டங்க, காலையில் நான் கறி வெட்டுறது, ஆடை தான் வெட்டுறேன், அதனால் எனக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்ட்டான். அப்போ பார்த்து கிறிஸ்தவன் ஒருத்தன் வந்தான், அங்கே போய் 10 கற்பனைகள் வேணுமா அப்படின்னு கேட்டார். உடனே அவன் திருப்பி கேட்டான், எவ்வளோ அது? இலவசம். அப்போ 10யும் கொடு. நாம் இலவசமாய் கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாக இல்லாமல் மெய்யேந்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மெய்யேந்தினால் உன்னுடைய கற்பனை அது வேறு. அந்த கற்பனைகள் உன்னை கைகொள்ள உனக்கு உதவி செய்யும். ஏனென்றால் பயிற்சிவிக்கிற கர்த்தர், உறவை பலப்படுத்துகிற கர்த்தர், இங்கே உனக்கு மறுமை என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கிற கர்த்தர். அதான் மெய்யேந்தி பவன் கிளைமேக்ஸில் அவர் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 10 கற்பனைகளை இலவசமாய் பெற்றுக்கொள்வது அல்ல, ஃப்ரீயாக கிடச்சா எல்லாத்தையும் வாங்கி போடலாம் அப்படின்னு நினைக்கிறது அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10 கற்பனைகள். அதனால தான் ஆகாஷ் என்கின்றவர், ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆகாஷ் என்கிற ஒரு தேவ மனிதர் அழகாக ஒன்றை சொல்லுகிறார். என்ன என்றால், இழக்கக்கூடாததை பெறுவதற்கு எதை வைத்திருக்க முடியாதோ அதை இழப்பவன் மூடன் அல்ல. எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இழக்கக்கூடாததை பெறுவதற்கு நீ எதை வைத்திருக்க முடியாதோ அதை இழப்பவன் முட்டாள் அல்ல என்று சொன்னார். அறிவாளின்னு சொல்ல, முட்டாள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை இழக்கக்கூடாதது பரலோகம், அதை பெற்றுக்கொள்வதற்கு சிலது வைத்திருக்கக்கூடாது, அதெல்லாம் இழந்துடணும். இதை இழந்தால்தான் அது கிடைக்கும். அதனால தான் என்கிட்ட நிறையா, இப்போ கூட சாரு ஹாசன் வந்து எனக்கு மெசேஜெலாம் அனுப்புவார், யூ டிட் அ கிரேட் மிஸ்டேக் அப்படின்னு. நீங்கள் சினிமா விட்டுறக்கூடாது, நீங்கள் சினிமாவில் வந்து நான் உங்களை எங்கேயோ கொண்டு போயிருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவார். இழக்கக்கூடாததை பெறுவதற்கு எதை வைத்திருக்க முடியாத அதை இழந்து போனேன். ஹல்லேலூயா. எதை வைத்திருக்க முடியாத அதை இழந்து விட்டுத்தான் சினிமாவை விட்டு நான் வந்தேன். ஏனென்றால் இழக்கக்கூடாததை பெறுவதற்கு. எதை வைத்திருக்க முடியாதோ அதை இழப்பவன் மூடன் அல்ல என்று சொன்னது. ஆனால் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டது, எவைகளை என்று கேட்டான். அப்போ என்ன அர்த்தம்? 10 out of how many, அதான் அதோட அர்த்தம். ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு ஒரு ஸ்லாஷை போட்டு கீழே 10ன்னு போட்டு பாருங்கள், அப்படி தான் வரும். 10க்கு 10 out of what? அவன் கேள்வி அதுதான், 10 out of what? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? 10 out of 10 நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை. அப்புறம் சொல்கிறான், எல்லாம் பண்ணிட்டேன், அப்புறம் எதுக்கு 3 டிக் பண்ண சொன்னேன்? நீ தான் எல்லாம் பண்ணுறிய, அப்புறம் எதுக்கு எவைகளை அப்படின்னு ஒரு கேள்வி உனக்கு? எவ்வளோ அறிவாளி மாதிரி பேசுகிறது. ஒரே ஒருவன் இயேசுவிடம் பேசி துக்கமாய் சென்ற ஒரே ஒருவன் இவன் தான். ஹல்லேலூயா. அவர்கிட்ட வந்து எல்லாமே சந்தோஷமாக போனாங்க, ஒரே ஆள் மட்டும்தான் துக்கமாய் திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். பார்த்தீங்களா? பணத்தை இழக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு துக்கமாய் தெரிகிறது. துக்கம் நிறைய பேருக்கு அது பயங்கர துக்கம். ஐயோ ஒன்றுமே இல்லை, போதாது, ஏமாத்திரம், எப்போ பாரு இதே குறை இருக்கு இருப்பதில். அதனால தான் நான் சொன்னேன், அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, செங்காவா, ஆரஞ்சு டே செங்காவா,
அங்கே என்ன பரிமாறப்படுகிறதோ அதை பெற்றுக்கொள். அதை நிரந்தரம், அது உனக்கு சுதந்திரம். அதுதான் உன்னை பெருகச் செய்கிற ஒரு அவர் பெருகச் செய்கிறவர்.